நம்ம நாட்டில் வருஷம் தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு சில காலங்களில் ஒரு சில பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் சுலபமாக மறக்கடிக்கப்படும். அதுபோல் ஒரு பிரச்சனை தான் இந்த காவேரி பிரச்சனை. சுமார் 50 வருஷமாக முடியாமல் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வருது. இந்த வருஷமும் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டரின் படி அந்த 15,000 கியூசெக்ஸ் தண்ணி ஒரு 10 நாளைக்கு தரணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை முடியவே முடியாதுன்னு கர்நாடக அரசு மறுத்துட்டு வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நேற்றுக்கு இல்லை சுப்ரீம் கோர்ட்டை பகிச்சுக்கிட்டா விளைவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. ஆனால் இது தரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியிலிருந்தே கர்நாடகாவில் விவசாயிகள் எனும் போர்வையில் இருக்கிற அரசியல்வாதிகள் நிறைய பிரச்சனைகள், இந்த சாலை மறியலாக இருக்கட்டும், பஸ் எரிப்பு, அதுக்கப்புறம் ரோட்டில் அங்க பிரச்சனை போன்ற போராட்டங்கள் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காவிரி பிரச்சனைக்கு யாரு காரணம், இது எப்பலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஹிஸ்டரியை தான் இப்போ நம்ம அடுத்த சில நிமிஷங்களுக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், இது மெட்ராஸ் சென்ட்ரல், நான் முத்து. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் 20,000 கியூசெக்ஸ் தண்ணி தந்தே ஆகணும். கர்நாடக அரசு 10,000க்கு மேலே ஒரு சொட்டு கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் உனக்கும் வேணாம் நடுவில் ஒரு 15,000 வச்சுக்கோங்க. இதுதான் சத்தியமாக சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை எப்பலேருந்து ஆரம்பிச்சிச்சு, அந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். 1892 மற்றும் 1924 வருஷம் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் மைசூருக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடப்பட்டுச்சு. இதில் 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 80% தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகும்னு இருந்துச்சு. ஏன்னா காவேரி அங்கே பிறந்தாலும் இங்கே தான் அதிகமாக ஓடுது. இதே ஒப்பந்தத்தின் விளைவாக தான் மைசூரில் கிருஷ்ணராஜசாகர் டேமும் தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையும் கட்டப்பட்டுச்சு. 1924 வருஷம் போடப்பட்ட ஒப்பந்தம் 50 வருஷம் வேலிட். ஸோ 1974 இது முடிவுக்கு வருதுன்னு தெரிஞ்சு 1960களிலேயே மைசூர் ஸ்டேட்டில் இன்னும் சில அணைகள், அதாவது காவிரியோட பிரான்ச்சஸில் அணைகள் கட்டுறதுக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அப்போ இருந்த மத்திய அரசும் ஒப்புதல் தரல, இதுக்கு அப்போ இருந்த பிளானிங் கமிஷனும் ஒப்புதல் தரல, அதுக்கு காசும் கொடுக்கல. ஆனால் கர்நாடகா கவர்மெண்ட் நாங்கள் சொந்த காசுலேயே கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இது சட்டவிரோதமானதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தவங்க கருதுனாங்க. 1970களில் காவேரியோட பிரான்ச்சான ஹேமாவதியில் ஒரு ரிசர்வாயர் கட்ட தொடங்கினப்போ அது சம்பந்தமாக தமிழக சட்டசபையில் எதிர்கட்சிகள்லாம் குரல் எழுப்பினப்போ அப்போ இருந்த சிஎம் கலைஞர் அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நம்ம எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. இதுக்கு முக்கியமான பேக்ரவுண்ட் காரணம் இந்திரா காந்தி கிட்டே வந்த பிரஷர்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஹாரங்கி, கபினி, சுவர்ணவத்திலையும் ரிசர்வாயர்ஸ் கட்டப்பட்டுச்சு. 1970லிருந்தே தமிழக அரசு ஒவ்வொரு தடவையும் மத்திய அரசு சொல்லி இந்த காவிரி பிரச்சனையை தீர்த்து வைக்க ஒரு கமிட்டி அமைக்க சொல்லும். கர்நாடகாவும் அந்த கமிட்டிக்கு ஒத்துப்பாங்க. ஆனால் அந்த கமிட்டி சொல்ற ரிப்போர்ட்டை மட்டும் நிராகரிச்சிருவாங்க. இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டையும் அவங்களே போவாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. 1976 வருஷம் முன்னாள் இரிகேஷன் செக்ரட்டரியா இருந்த சிஆர் தாஸோட ஒன் மேன் கமிஷன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ஆல்மோஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட்டை பக்காவா கொண்டு வந்துட்டாங்க. இதை இனிஷியலா ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கர்நாடகா நிராகரிச்சதா ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. 1982 கர்நாடகா சிஎம் குண்டுராவ் தமிழக சிஎம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி தண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அங்க அவர் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அப்புறம் சிஎம் ராமகிருஷ்ண ஹெக்டே வந்த அப்புறம் எம்ஜிஆருக்கும் குண்டுராவுக்கும் இருந்த உறவு பிடிக்காம அவர் அந்த தண்ணியை நிறுத்தினதா பேசப்படுது. ராமகிருஷ்ண ஹெக்டேவோடையும் எம்ஜிஆர் சேர்ந்து இந்த காவிரி பிரச்சனையை தீர்க்க ஒரு பக்கா அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகி முடியறதுக்குள்ள துரதிருஷ்டவசமாக எம்ஜிஆர் அவர்கள் காலமானாரு. அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு ஒரு தரப்பில் இருக்கிறவங்க சொல்றாங்க. 1990 இந்த பிரச்சனை ஃபைனலாக தீர்த்துடலான்னு சொல்லிட்டு காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் அது அமைக்கப்பட்ட அடுத்த வருஷமே வறட்சி காலம் வந்தப்போ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை கர்நாடக அரசு மீண்டும் மதிக்கவே இல்லை. அந்த கமிட்டி 17 வருஷத்துக்கு அப்புறம் ஃபைனலாக அதோட ரிப்போர்ட்டை கொடுத்துச்சு. அதன்படி காவேரியில் அதிக பங்கு, அதாவது 419 பில்லியன் கியூபிக் ஃபீட் தமிழ்நாட்டுக்கு, 270 பில்லியன் கியூபிக் ஃபீட் கர்நாடகாக்கு, கேரளாக்கு 30, பாண்டிச்சேரிக்கு 7 தரணும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுச்சு. மழை கம்மியாக இருக்கிற காலங்களில் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற ரேஷியோ படி ப்ரோரேட்டா பேசிஸ் படி தண்ணி அலோகேட் செய்யப்படணும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட்டை எதிர்த்து 4 ஸ்டேட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஆனால் அந்த சொல்யூஷனை கர்நாடக அரசு ஒத்துக்காது. கர்நாடகாவில் என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட அதிக தண்ணி இருந்தப்ப நாங்கள் கொடுத்துட்டு தான் வரோம், ஆனால் எங்ககிட்டே தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப நாங்கள் எங்க யூஸுக்கு தான் வச்சுப்போம், அதை எப்படி நாங்கள் மற்றவங்களுக்கு தரோம், இது எங்க ஊரில் பிறக்கிற ஆறு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு எந்த விதமான இன்டர்நேஷனல் லாஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கங்கை தண்ணீர் தீஸ்தா வாட்டர் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கு. ஆறு எங்க கிட்ட தான் தொடங்குதுன்றதால உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லவே முடியாது. இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான காரணம் வெறும் தண்ணி பிரச்சனை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தான். அப்படி தமிழ்நாடு கேட்குற அளவுக்கு தண்ணியை திறந்து விட்டுட்டோம்னா அங்கே மைசூர், மண்டியா பகுதிகளில் இருக்கிற ஓட் பேங்க் அவங்களுக்கு போயிருமோன்ற அச்சத்தில் தான் கர்நாடகாவில் ஆட்சிக்கு வர காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும்,
இருக்கட்டும், அவங்க வந்து தண்ணியை தர மறுக்கிறாங்க. அவ்வளோ ஏன், இப்போ கூட இங்கே தமிழிசை சௌந்தரராஜன் தமிழ்நாடு வந்து இன்னும் அதிக தண்ணி வாங்கி தரணும் அப்படின்னு சென்டர்கிட்ட பேசணும் அவங்க சொல்கிறாங்க. ஏன் இவங்க ஆட்சி தானே சென்டரில் இருக்குது, இவங்க பேச வேண்டியதானே. ஆனால் இதை வந்து வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால தான் பிரச்சனை தீர்வே இல்லாமல் போகுது. ஆனால் அரசியல்வாதிங்க இப்படி தான் எப்படி அரசியல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பொது ஜனங்கள் எஸ்பெஷலி விவசாயிகள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, இங்கே இருக்கிற விவசாயிகள் 20,000 ஏக்கர் பயிரை வச்சு தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றும் அதிகமான தண்ணி கேட்கல, என்டையர் தண்ணி எங்களுக்கு தாங்கன்னு கேட்கல, சுப்ரீம் கோர்ட் சொன்ன அளவை மட்டும் அப்பப்போ தந்துக்கிட்டே இருங்க அப்படின்றத இவங்களோட வேண்டுகோளாக இருக்குது. இங்கே வெள்ளம் வந்தப்போ அங்கேருந்து வந்து எவ்வளோ நிவாரணப் பொருட்கள் எவ்வளோ நல்லுதவிகள்லாம் அங்கேருந்து நமக்கு வந்து சேர்ந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க தான். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் காலம், மழை சரியாக பெய்யலை, இது வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு பிரச்சனைனா இந்த ஸ்டேட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கும் பிரச்சனை தான். ஸோ ஒரு டிஸ்ட்ரெஸ்னு வரப்போ பிரச்சனையை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க தான் பார்க்கணும். இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். லெட்ஸ் ஸ்டே யுனைடெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலாக ஏதாவது சொல்லணும் நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் போடலாம், இல்லைன்னா என்னோட ட்விட்டர் ஐடி இருக்குது, இதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட ட்வீட்டுகளை அனுப்பலாம். நன்றி.